Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் ஜூன் 15 நடக்கிறதுனால அன்னைக்கு நடக்கிற இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட்லயும் ஷோ ஆகுது. நானும் வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கவங்களுக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுது. வெப்சைட்ல எந்த டேட்ல வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்காங்க. யூஜிக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 தான் வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஜிக்கு வந்து ஜூலை 19 வந்து போட்டிருக்காங்க. பிஜி எம்சிஏ எம்எஸ்சி ஐடிக்கு ஜூலை 5 வந்து போட்டிருக்காங்க. பிஜி எம்பிஏக்கு ஜூலை 19 வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் தான் நடக்க போகுது. சேம் சென்டரில் என்ன செஷனில் போட்டிருக்காங்களோ நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MBA C23 பேட்ச் கேலண்டர் இயர் 2023 ப்ராஜெக்ட் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ C23 பேட்ச்க்கு மட்டும் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதுனீங்களோ நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கைடு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கைட் தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் வைவா வாய்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை, உங்களால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணிடணும். இன்கேஸ் நீங்கள் வந்து லேட்டாக சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெனால்ட்டி 600 rupees வந்து பே பண்ணணும். டிடியாக எடுத்து தான் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பே பண்ணி நீங்கள் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணால் தான் உங்கள் ப்ராஜெக்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட சில விஷயங்களை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பெய்ட் சலான்னு சொல்லியிருக்காங்க. காப்பி ஆஃப் தி ஃபில்ட் இன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் வித் பெய்ட் சலான், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதுக்கான சலான் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் ப்ரோஃபார்மான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கைடு வந்து உங்கள் ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சினோப்சிஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்தராக வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.